जाएगा बड़े बड़े अमल करने वालों से। நரகத்துடைய நெருப்பை மூட்டுவதற்கு அல்லாஹ் பெரிய பெரிய அமல் செஞ்சவங்களை வச்சுதான் அல்லாஹ் மூட்டுவோம். उनका अमल तो बड़ा था लेकिन नीयत सही नहीं थी। அவங்க அமல் பெரிய பெரிய அமல் செஞ்சாங்க, ஆனா அவங்க நியத் சரியில்லை. अल्लाह के रास्ते में निकलकर नियत को सही करना भी सीखने की मेहनत करनी है। அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்டு நாம் நியத்தை சரி செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். जब भी कोई काम करो तो काम करते वक्त अपनी नियत को देख लो, ये काम किसके लिए है। अगर उसमें अल्लाह की जात है तो ये आदमी मुखलिस है, और अगर उसमें अल्लाह की जात नहीं है तो फिर उसे गैर को निकाल दो और अल्लाह की जात को लाने की मशक करो, इसी से नियत सही हो जाएगी। எந்த ஒரு அமல் செய்யும் பொழுதும் முதல்ல உற்று நோக்கணும். நம்ம உள்ளத்தை நியத்தை நல்ல கவனமா பார்க்கணும். அல்லாஹ் இருக்கான்னு பார்க்கணும். அல்லாஹ் இருக்கான்னு சொன்னா அந்த அமல் சரி. அல்லாஹ் இல்லைன்னு சொன்னா நம்ம தௌபா செஞ்சு அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களை வெளியே எடுத்துட்டு அந்த அல்லாஹ்வை கொண்டு வந்து அப்புறம் அமல் செய்யணும். इखलास का फतवा किससे लेंगे? இஹ்லாஸுடைய ஃபத்வா யார்கிட்ட வாங்குறது? बोलो, சொல்லுங்க. दिल से। அல்லாஹ் சொல்லுங்க. इखलास का फतवा किससे मिलेगा? इखलास के बारे में हर एक का दिल मुफ्ती है। இஹ்லாஸுடைய ஃபத்வா நீங்க யார்கிட்டயும் வாங்க தேவையில்லை. இஹ்லாஸை பற்றி ஃபத்வா கொடுக்க ஒரு முஃப்தி சாப் உள்ளே இருக்கிறாங்க. உங்க மனசை ஃபத்வா கொடுத்துரும். इखलास का फतवा अपने दिल से लो। உங்க மனசை சொல்லும் ஒரு இஹ்லாஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி. मैं ये काम किसके लिए कर रहा हूँ? இந்த காரியத்தை யாருக்கா செய்யறேன்னு நீங்களே கேள்வி கேளுங்க. अपने दिल से पूछो। மனசை பார்த்து கேளுங்க. दिल बताएगा अल्लाह की जात है या अल्लाह का गैर है। மனசு சொல்லும் அல்லாஹ்வுக்காக செய்றியா இல்ல அல்லாஹ்வுடைய கைருக்காக செய்றியா. हाँ, ये मस्जिद में पंखा किसके लिए लगाया? பள்ளிவாசல்ல ஒரு ஃபேன் வாங்கி மாட்டணும். எதுக்கு மாட்டணும்? मस्जिद में पानी की मशीन किसके लिए लगाई? பள்ளிவாசல்ல ஒரு தண்ணி மோட்டர் வாங்கி செட் பண்ணோம். எதுக்கு செட் பண்ணோம்? मस्जिद में सफ़े किसके लिए दी? பள்ளிவாசலுக்கு பாய் வாங்கி விரிச்சோம். எதுக்கு விரிச்சோம்? पानी किसके लिए पिला रहा हूँ? நான் தண்ணி எடுத்து கொடுக்குறேன் ஒருத்தருக்கு. எதுக்கு எடுத்து கொடுக்குறேன்? ये नमाज किसके लिए पढ़ रहा हूँ? நான் இப்போ தொழுகிறேன்னு எதுக்காக நான் தொழுகிறேன்? इन सब बातों को अपने दिल से पूछो। இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியா நம்ம மனசை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். अगर दिल में अल्लाह की जात है तो ये आदमी मुखलिस है, चाहे कोई इसका फतवा न दे। अगर दिल में अल्लाह की जात नहीं है और सारे इसके लिए फतवा दे देंगे तो उनके फतवे से कोई काम नहीं चलेगा। इसका दिल खुद मुफ्ती है इसके लिए। உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அந்த அந்த என்ன இருக்குன்னு சொன்னா நம்ம சொல்லிடலாம் நம்முடைய இஹ்லாஸ் இருக்குன்னு சொல்லி. உள்ளத்துல அல்லாஹ் இல்லைன்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து சொன்னா கூட இஹ்லாஸ் இல்லைன்னு அர்த்தம். इसलिए अल्लाह के रास्ते में निकलकर हर अमल से पहले अपने दिल को देखो, अमल करने के बाद भी दिल से पूछो, अगर कोई कमी हो तो उसको सही कर लो। ஆகையால் அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்டு நாம் ஒவ்வொரு அமல் செய்யும் பொழுதும் உள்ளத்தை உற்று நோக்கணும். இது யாருக்காக செய்யறேன்னு பார்க்கணும். அது இஹ்லாஸ் இருந்தா அதை செய்யணும். இல்லைன்னு சொன்னா நம்ம மனசை நியத்தை மாத்தி பிறகு அமல் செய்யணும். भाइयों दोस्तों लोगों, ये सारी सिफात आदमी को कीमती बनाने के लिए है। இந்த எல்லா தன்மைகளும் நம்மை உருவாக்குவதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கான். भूखों को खाना खिलाना, பசியுள்ள மக்களுக்கு உணவளிப்பது, नंगे को कपड़ा पहनाना, அதே மாதிரி ஆடை இல்லாத ஆடை அணிவிப்பது, गरीब की मदद करना, ஏழைகளுக்கு உதவி செய்வது, यतीम की मदद करना, அனாதைக்கு உதவி செய்வது, बेवा की मदद करना, விதவைகளுக்கு உதவி செய்வது, जिसके पास घर नहीं है उसका घर बनवा देना, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறது, ये सारे काम गैर भी करते हैं। இந்த காரியங்களை முஸ்லிம்களும் செய்யலாம், முஸ்லிம் அல்லாதவங்களும் செய்ய முடியும். ये सारे काम गैर लोग भी करते हैं। இந்த காரியங்களை முஸ்லிம்களும் செய்ய முடியும், மற்றவங்களும் செய்ய முடியும். और बाज गैर ऐसे हैं जो मुसलमानों से ज्यादा करते हैं। சில முஸ்லிம் அல்லாதவங்க முஸ்லிம்களோட அதிகமா இந்த மாதிரி காரியங்களை செய்யறாங்க. ये अच्छे अखलाक तो हैं, सिफात नहीं हो सकती। இது நல்ல குணம் சொல்ல முடியும், நல்ல தன்மை சொல்ல முடியாது. हाँ, जो यतीम के सर पे हाथ रखे, भूखे को खाना खिलाए, नंगे को कपड़ा पहनाए और अल्लाह की इबादत और अल्लाह का यकीन उसके दिल में ना हो, उसके नेक कामों का बदला दुनिया में अल्लाह पाक दे देंगे, मरने के बाद कोई हिस्सा नहीं है। ஒருவர் அனாதைகளுக்கு உதவி செய்யறாரு, அதே மாதிரி விதவைகளுக்கு உதவி செய்யறாரு, ஏழைகளுக்கு உதவி செய்யறாரு என்று, ஆனா அவருடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லை, ஈமான் இல்லை, அமல் இல்லை, இபாதத் இல்லைன்னு சொன்னா இவர் செய்த இந்த நற்செயல்களுக்கான பிரதிபலனை உலகத்துல அல்லாஹ் கொடுத்துருவான், மறுமையில ஒண்ணும் கிடைக்காது. एक मुसलमान अल्लाह की जात सिफात के यकीन के साथ अपनी जिंदगी गुजारता है। ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய ज़ात सिफातுடைய யகீன் நம்பிக்கையோட வாழ்க்கை கழிக்கிறார். नमाज का एहतमाम करता है, தொழுகையை பேணுகிறார், தொழுகிறார்.
हाँ, अल्लाह के वादों के यकीन के साथ जिंदगी गुजार रहा है, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்பி வாழ்கிறார், अल्लाह के ध्यान और जिक्र और फिक्र के साथ जिंदगी गुजारता है, அல்லாஹ் தஆலாவுடைய जिक्रोடு அவர் வாழ்க்கை கழிக்கிறார், दूसरों का इकराम करते हुए जिंदगी गुजार रहा है பிறருக்கு இக்ராம் செய்து கொண்டே வாழ்கிறார், और अल्लाह के मामले में बिल्कुल मुखलिस है। அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவர் தன்னை பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கார், अल्लाह ताला के दरबार में इसकी कीमत है, அல்லாஹ்வுடைய பார்வையில் இவருக்கு பெரிய அந்தஸ்து இருக்கு, चाहे इसके पास खर्च करने के लिए एक पैसा नहीं है, இவர்கிட்ட செலவு செய்யறதுக்கு காசு இல்லைன்னா கூட அல்லாஹ் இவரை மதிக்கிறான், किसी गरीब की मदद करने के लिए एक पैसा नहीं है, ஒரு ஏழைக்கு கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட காசு இல்ல, लेकिन वो अल्लाह के मामले में मुखलिस है और ईमान और अमाल के साथ जिंदगी गुजारता है। ஏன்னா இவருக்கு இஹ்லாஸ் இருக்கிறதுனால இவர் அல்லாஹ்வுடைய பார்வையில உயர்ந்தவராக இருக்கார், इन सिफात पर अल्लाह कहे उसकी कीमत है। இந்த இந்த சிஃபத்னால அல்லாஹ்விடத்துல அவருக்கு பெரிய அந்தஸ்து अल्लाह के இருக்கு, रास्ते में निकलकर इन सिफात को अपनी जिंदगी में लाने के लिए मेहनत करनी है, जमात बनाकर। அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்டு இந்த தன்மைகளை நாம் கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்யணும், ஜமாத்தை உருவாக்கணும், जमात के ऊपर अल्लाह का हाथ है, ஜமாத்தின் மீது தான் அல்லாஹ்வுடைய உதவி, यदुल्लाह, அலல் ஜமா, हाँ, तो जमात के ऊपर किसका हाथ है? अल्लाह का ஜமாத்தின் हाथ மீது है। யாருடைய உதவிங்க? அல்லாஹ்வுடைய கை இருக்கு, 3 चीजों में बरकत है, 3 விஷயங்கள்ல பரக்கத் இருக்கு, जमात में, ஜமாத்துல பரக்கத் இருக்கு, शरीद में, சரீத் என்ற உணவுல பரக்கத் சஹரி இருக்கு, में। சஹர் செய்வதில் பரக்கத் இருக்கு, 3 चीजों में बरकत है 3 விஷயங்கள்ல பரக்கத் இருக்கு, और जमात के ऊपर अल्लाह का हाथ है, ஜமாத்தின் மீது அல்லாஹ்வுடைய கை அதாவது அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு, इसलिए हम मेहनत करेंगे जमात बनाकर। ஆகையால நாம செய்யக்கூடிய உழைப்பு ஜமாத்தை சேர்ந்து செய்யணும், अमीर के बगैर जमात नहीं होगी, அமீர் இல்லாம ஜமாத் உருவாகாது, मशवरे से जिसको भी अमीर बना दें उसकी बात माननी है, மஷூரால யாரை அமீர் ஆக்கினாலும் சரி அவர் பேச்ச கேட்கணும், उसका अमीर बनना हमें अच्छा लगे, उसका अमीर बनना हमें बुरा लगे, दोनों हालतों में इताअत करनी है। அவர் அமீர் ஆகிறது நமக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, அவர் அமீர் ஆகிறது நமக்கு பிடிக்கலன்னாலும் சரி, எல்லா காலத்திலையும் அவருக்கு இத்தாத் செய்யணும், करेंगे? செய்யலாமா? अमीर से झगड़ा तो नहीं करेंगे? அமீர் சார் சண்டை போடுவீங்களா? हाँ, अमीर साहब की पिटाई कर दी पूरी जमात ने, ஒரு ஜமாத் சேர்ந்து அமீர் சாஹிப் அடிச்சு வச்சுட்டாங்க, हाँ, पूरी जमात से पूछा क्यों करा, ஜமாத்ல கேட்டாங்களா ஏன் அடிச்சீங்க அமீர் சாஹிப் அப்படி? तो जमात कह रही है मशवरे से करा। ஜமாத் சொல்லிச்சா மஷூரா பண்ணி அடிச்சவரு, ऐसा नहीं करना है, அந்த மாதிரி செய்வாரு, ऐसा नहीं करना, அந்த மாதிரி செய்யாதீங்கிறாங்க, अमीर साहब की इताअत करनी है, அமீர் சாஹிப்க்கு இத்தாத் செய்யுங்க, हाँ, इताअत के साथ चलना है, இத்தாத்தோட நடக்கணும், हाँ, अमीर की बात मान के चलोगे तो आपस में मोहब्बत पैदा होगी, அமீருடைய பேச்சு கேட்டு நடந்தா முகமது உண்டாகும், अमीर की बात मान के चलोगे तो आपस में जोड़ पैदा होगा, அமீருடைய பேச்சு கேட்ட ஒற்றுமை உண்டாகும், सारी जमात मिलकर अमीर की माने, முழு ஜமாத்தும் சேர்ந்து அமீர் கட்டுப்படணும், मोहब्बत पैदा होगी, முஹப்பத் உண்டாகும், और हर आदमी अपनी अपनी मनवाएगा तो झगड़ा होगा, ஒவ்வொருத்தரும் நான் சொல்றது கேளு நான் சொல்றது கேளுன்னா சண்டை தான் வரும், अपनी अपनी मनवाने की बात नहीं है, अमीर की मिलकर के सब मान लेंगे तो इससे मोहब्बत पैदा होगी। நான் சொல்றதுதான் கேட்கணும்ங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்ல, எல்லாரும் சேர்ந்து யார் சொல்றது கேட்கணும், करेंगे? அமீர் சொல்றது கேட்கணும், कर लोगे? चलो, मुसाफा होने के बाद सारी जमात एक जगह बैठ जाए, முசாபா செஞ்ச உடனே முழு ஜமாத்தும் ஒரு பக்கமா உட்கார்ந்துக்குங்க, आपस में तारुफ कर लो, உங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிங்க, अमीर कौन है, मामूर कौन है, அமீர் சாப் யாரு மாமூர் யாருன்னு அறிமுகப்படுத்திக்கிங்க, एक दूसरे साथियों को भी आपस में पहचान लो, உங்களுக்குள்ள எல்லா ஒருத்தரும் தெரிஞ்சுக்கிங்க யாருன்னு சொல்லி मशवरा कर लो, மஷூரா செய்யுங்க, जमात का रुख कहाँ है सबको बताओ, ஜமாத் எங்க போகுதுங்கிறத எல்லாரும் சொல்லிடுங்க, जमात कब जाएगी, सफर कब शुरू होगा, मशवरा करके तय करो, ஜமாத் எப்போ புறப்படும், எப்போ நீங்க பிரயாணம் செய்வீங்க, மஷூரா செஞ்சு நேரத்தை முடிவு செய்யுங்க, ये बात भी सबको बताओ, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், ताकि सब साथी उस सफर के शुरू होने से पहले तैयारी कर लें। அப்பதான் எல்லா சாத்திகளும் சஃபர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன தயாரா இருப்பாங்க, सफर चाहे पैदल का हो, सफर चाहे बस से हो, सफर चाहे रेलगाड़ी का हो, सफर होगा अमल के साथ। சஃபர் நடந்து போனாலும் சரி, அந்த சஃபர்ல நம்ம ட்ரெயின்ல போனாலும் சரி, சஃபர்ல பஸ்ல போனாலும் சரி, ஆனா சஃபர் என்பது அமலோட செய்யணும், सफर में अमल क्या होगा, சஃபர்ல என்னங்க அமல் செய்யணும், सफर में अमल होगा तालीम का और जिक्र का, சஃபர்ல செய்ய வேண்டிய 2 அமல் இருக்கு, ஒன்னு தாலீம் செய்யணும், ரெண்டாவது zikr செய்யணும், किताब पढ़ने ही का नाम तालीम नहीं है, सीखने सिखाने को भी तालीम कहते हैं। வெறும் கிதாப் படிக்கிறது தான் தாலீம் அப்படி இல்ல, கற்றுக்கொள்வது கற்றுக் கொடுப்பது இதுவும் தாலீம் தான்। पैदल जमात चल रही है, 2-2 की जोड़ी बना के चलो, भाई अपनी नमाज मुझे सुना दो, मेरी नमाज आप सुन लो,
பைனல் ஜமாத் போயிட்டு இருக்கிறீங்க, நடந்து போறீங்க, ரெண்டு ஜோடி ஆக்கிறீங்க. போகும்போது நான் என் தொழுகையுடைய ஓதுற விஷயம் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன், அதை கேளுங்க, நீங்க ஓதி காட்டுங்க, நான் கேட்கிறேன், சரி பண்ணிக்கலாம். मेरा कलमा आप सुन लो, अपना कलमा मुझे सुना दो. நான் கலிமா ஓதி காட்டுறேன், சரியா இருக்க பாருங்க, நீ கலிமா ஓதி காட்டுங்க, நான் கேட்கிறேன். इस तरह से आप जमात में चलो तो सीखते सिखाते हुए चलो. இந்த மாதிரி ஜமாத்ல போகும்போது நாம கற்றுக்கொள்வது கற்றுக் கொடுப்பது இந்த தன்மையோட போகணும். सीखने सिखाने से फारिग हो गए तो अपना जिक्र करते हुए चलो. அப்ப கற்றுக்கொள்ற வேலை இப்ப முடிஞ்ச வச்சு சொன்னா திக்ர் செய்ய ஆரம்பிச்சிருங்க. नीची निगाहों के साथ चलो. பார்வையை கீழே தாழ்த்தி வைங்க. जमात इस तरह चले कि दूसरे लोग देखें तो पता लगे कि ये लोग किस तरह चल रहे हैं. ऐसे चल रहे हैं जैसे नमाज पढ़ रहे हो. ஜமாத் நடந்து போகும்போது மத்தவங்க பார்த்தா நினைக்கிறோமா, என்னங்க இவங்க நடக்கிறதே பார்த்தா தொழுகிற மாதிரி இருக்கு. मौलाना यूसुफ साहब रहमतुल्लाह अलैह फरमाते थे, नीचे देखोगे तो दुनिया का अंजाम दिखाई देगा, ऊपर देखोगे तो दुनिया दिखाई देगी. ஹஜ்ரத் மரியாதை சொல்லுவாங்களா, உங்க பார்வையை நீங்க தாழ்த்தி வைத்தால் இந்த உலகத்துடைய கதி என்ன, முடிவு என்னங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க மேல பார்த்தா துனியா தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். हाँ, फरमाते थे हजरत मौलाना यूसुफ साहब रहमतुल्लाह अलैह, नीचे जमीन में ईंट रोड़े पड़े हुए हैं, ईंट के टुकड़े पड़े हुए हैं. ये ऊंची ऊंची बिल्डिंगों का हश्र है. एक दिन सारी ऊंची ऊंची बिल्डिंगें ईंट रोडों में तब्दील हो जाएंगी. नीचे कपड़े के चिथड़े पड़े हुए हैं, ये वो खूबसूरत कपड़े हैं जिनसे तुम फख्र करते हो. एक दिन ये मिट्टी के अंदर मिल जाएंगे और चिथड़े बन जाएंगे. नीचे पखाना पड़ा हुआ है, ये वो अच्छे अच्छे खाने हैं जिनके लिए तुम एक दूसरे से आगे बढ़ने की कोशिश करते हो, एक दूसरे पर फख्र करते हो. ये अच्छे अच्छे खाने एक दिन पखाने में तब्दील हो जाएंगे. नीची निगाहों के साथ चलोगे तो दुनिया का हश्र दिखाई देगा, ऊंची निगाह करके चलोगे तो दुनिया नजर आएगी. इसलिए नीची निगाहों के साथ और जिक्र करते हुए चलो. நீங்க கீழே பார்த்தா உங்களுக்கு கல்லு மண்ணு தெரியும். கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா இதே கல்லு மண்ணு அடுக்கி வச்சிருப்பாங்க, அத பில்டிங்கா தெரியும். கீழே பார்த்தா தெரியும் இந்த பில்டிங் ஒன்னா இதே மாதிரி கல்லு மண்ணா கீழே விழுந்துரும். கீழே பார்த்தா கந்தை துணிகள் தெரியும். கொஞ்சம் மேல பார்த்தா அதே துணியை மக்கள் உடுத்தி அதை பகட்ட காமிச்சிட்டு இருப்பாங்க, அது தெரியும். கீழே பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஆஹா இந்த துணிகளை இதே மாதிரி கந்த துணியை மாறிடும். கீழே பார்த்தா உங்களுக்கு அசுத்தங்கள் தெரியும், மலஞ்சலம் தெரியும். மேல பார்த்தா நல்ல உணவுகள் தெரியும். அந்த உணவு ஒரு நாளைக்கு இந்த மலமாக போகுதுன்னு சொல்லி புரியணும்னு சொன்னா நீங்க கீழே பார்த்துக்கிட்டே போகணும். நீங்க மேல பார்த்துக்கிட்டே போனா உங்க பார்வை துனியாவின் மீது போயிடும். நீங்க கீழே பார்த்துக்கிட்டே போனா உங்களுக்கு இந்த துனியாவுடைய முடிவு என்ன, இது எவ்வளவு அசுத்தமானது, அசிங்கமானது, கேவலமானது என்பது பார்க்க புரியணும்னு சொன்னா பார்வையை கீழ் நோக்கி வைத்துக் கொள்ளுங்கள். रेलगाड़ी का सफर होगा तो अपनी नमाज़ें भी रेलगाड़ी के अंदर ही अदा करें, बाहर जाके नमाज पढ़ने की जरूरत नहीं है. ட்ரெயின்ல நீங்க சஃபர் செய்றீங்கன்னு சொன்னா உங்கள் தொழுகைகளை ட்ரெயினுக்குள்ளேயே தொழுது கொள்ளுங்க, வெளியே போய் பிளாட்ஃபார்ம்ல தொழுவாதீங்க. रास्तों में खड़े होकर लंबी लंबी नमाज ना पढ़े, दूसरे मुसाफिरों का रास्ता रोकना सही नहीं है. ட்ரெயினுக்குள்ளேயே பாதை இருக்கும், அந்த பாதையில் நின்று நீங்க நீண்டு தொழக்கூடாது. அப்படி தொழும் போது மற்றவங்களுக்கு பாதை இடையிலாயிரும், அந்த மாதிரி செய்யக்கூடாது. पानी का इस्तेमाल भी ज्यादा ना करें, इस पानी पर सारे मुसाफिरों का हक है. தண்ணியை செய்ய சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா மற்றவங்களுக்கு தண்ணியில் ஹக் இருக்கு, அதனால தண்ணியை பார்த்து செலவு செய்யணும். वजू करना हो तो अंदर के हिस्से में वजू करें, बाहर जो वॉश बेसिन है उसमें वजू ना करें. वजू செய்யணும்னு சொன்னா பாத்ரூமுக்குள்ள வாஷ் பேசின் இருக்குல்ல அதுல वजू செய்யுங்க, வெளியே வாஷ் பேசின் இருக்கு அதுல वजू செய்யாதீங்க. बाहर वजू करोगे तो रास्ते में कीचड़ हो जाएगी, लोग समझेंगे ये जमात वाले जो है रास्तों को गंदा करते हैं, बल्कि जमात के जरिए से रास्ते साफ होते हैं, गंदे नहीं होते. நீங்க வெளியே ஒழு செஞ்சா வெளியெல்லாம் ஒரே குப்பை ஆயிரும், அசிங்கம் ஆயிரும், சேர் ஆயிரும். மக்கள் நினைப்பாங்க பாரு ஜமாத் இது இடத்த அழுக்காக்கிட்டாங்க. ஜமாத்தை கொண்டு இடம் சுத்தமாகணுமே தவிர அது அசுத்தமாக கூடாது. दूसरे मुसाफिरों का इकराम करते हुए चलो. மற்ற வரக்கூடிய சகோதரர்கள் நமக்கு ட்ரெயின்ல வருவாங்களே அவங்களே நம்ம மதிச்சு கண்ணியப்படுத்தணும். एक मुसाफिर रेलगाड़ी में आया, उसका सामान बहुत ज्यादा था, आपके दो साथी लग करके उसको उसकी सीट पे छोड़ के आ गए. इस इकराम करने से उसके दिल के अंदर मोहब्बत पैदा होगी. ஒரு பிரயாணி ட்ரெயின்ல ஏறாரு, அவர் நிறைய சாமான வச்சிருக்காரு சொன்னா ரெண்டு சாத்திகள் சேர்ந்து அவர் சாமான தூக்கி சரியா இடத்துல வச்சிட்டீங்கன்னு சொன்னா இதனால ட்ரெயின்ல முஹப்பத் உண்டாகும். इस्लाम की भी और मुसलमान की भी. இஸ்லாத்தை பற்றியும் அன்பு உண்டாகும், முஸ்லிமை பற்றியும் அன்பு உண்டாகும். हाँ, गैरों के सामने अच्छे अखलाक आएंगे तो फिर वो इस्लाम और मुसलमान को समझेंगे. மற்ற முஸ்லிம் அல்லாத மக்கள் முஸ்லிம்களுடைய நல்ல குணங்களை பார்த்தால் இஸ்லாத்தை வழங்குவாங்க, முஸ்லிமை வழங்குவாங்க. भाइयों दोस्तों, देखो रेलगाड़ी से यह सफर जब पहुंच जाए मंजिल पर, रेलगाड़ी से अगर
स्टेशन पे उतर जाएं, सबसे पहले अपने सामान को देख लो, अपने साथियों को देख लो। ட்ரெயின்ல இருந்து இறங்கின உடனே முதல்ல நம்ம சாமான்களை சரியா இருக்கா, நம்ம சாத்திகள்லாம் இருக்கிறாங்களா என்பதை உடனே பார்த்து கொள்ளுங்க. हाँ, अब जब साथी भी पूरे हैं, सामान भी है, तो अपना सफर शुरू करें। जिस बस्ती में काम करना है वो बस्ती नजर आने लगे तो बस्ती में दाखिल होने से पहले दुआ मांगने का एहतमाम करें। அதுக்கு பிறகு நம்ம சஃபரை ஆரம்பிக்கிறோம், அந்த ஊருக்குள்ள போக போறோம், தூரத்துல இந்த ஊர் தெரியுது, அந்த ஊருக்குள்ள நுழைவதற்கு முன்னால் நின்று எல்லாம் சேர்ந்து துவா செய்யணும். दुआ मांगने में इस बात का ध्यान रखें, सारी जमात अल्लाह पाक की तरफ मुतवज्जह हो जाए और मुतवज्जह होकर पूरी जमात अल्लाह के सामने हाथ फैलाकर गिड़गिड़ाकर अपनी कमजोरी, अपनी बेबसी, अपनी बेकसी, अपनी बेचारगी, अपने से कुछ न होने का इकरार करना, अपनी कमजोरी को अल्लाह के सामने रखना, अपनी कमजोरी को अल्लाह के सामने रखते हुए, और जो जमात अपनी कमजोरी को अल्लाह के सामने रखते हुए अल्लाह पाक से अल्लाह की मदद को मांग लेगी, अल्लाह पाक इस कमजोर जमात से भी इस बस्ती के अंदर बड़ी खैर का काम ले लेंगे। அல்லாஹ்வுடைய பாதையில போய் துவா செய்யும் போது, அந்த ஊருக்கு வெளியே துவா செய்யும் போது ஒரு விஷயத்தை கவனத்தில் வைக்கணும். அந்த துவால தன்னுடைய பலகீனம், தன்னுடைய இயலாமை, என்னுடைய குறைகள், தன்னுடைய பாவங்கள் இதெல்லாம் நினைச்சு நம்மை ஒண்ணுமில்லாம ஆக்கி நம்ம ஒண்ணுமே இல்லை யா அல்லாஹ் நீ உதவி செய்ய சொல்லி அல்லாஹ்ட்ட கெஞ்சி கேட்டா, எந்த ஜமாத் தன்னுடைய பலகீனத்தை முன்வைத்து அல்லாஹ்ட்ட துவா செய்யுமோ அந்த ஜமாத் பலகீனமா இருந்தா கூட அல்லாஹ் அந்த ஊர்ல பெரிய தலவான வேலையை ஜமாத்தை வச்சு அல்லாஹ் வாங்கிடும். बस्ती में दाखिल हो गए, मस्जिद नजर आ गई, मस्जिद में दाखिल होते वक्त सुन्नतों का एहतमाम करें। इस काम का मकसद एहयाए सुन्नत है, वो सुन्नतें जिनको लोग भूल गए, ऐसी सुन्नत को याद कर करके जिंदा करना 100 शहीदों से भी ज्यादा सवाब मिलेगा। भाइयों दोस्तों बुजुर्गों, इस तरह से हमें मस्जिद में दाखिल होते वक्त किस तरह मस्जिद में दाखिल होना, वो सुन्नत तरीका भी साथियों को दौरान सफर ही सिखा देना चाहिए, ताकि साथी सुन्नत के मुताबिक मस्जिद में दाखिल हो सकें। सीधे पैर से दाखिल होना है, दुआ करके दाखिल होना है। அதே மாதிரி ஊருக்குள்ள போகும்போது நாம சுன்னத்துகளுடைய பேணுதல் நம்ம செய்யணும். என்னன்னு சொன்னால் இந்த வேலையுடைய நோக்கமே இஹ்யாய சுன்னத் தான், சுன்னத்தை உயிர்ப்பிப்பது தான். எந்த சுன்னத்துகளை மக்கள் மறந்துட்டாங்க, எந்த சுன்னத்துகளை விட்டுட்டாங்க, அந்த மாதிரி சுன்னத்தை தேடி தேடி நம்ம அமல் செய்யறோமே, அந்த மாதிரி செய்வதை கொண்டு அல்லாஹ் 100 ஷஹீதுடைய சவாப் அல்லாஹ் கொடுப்பான்னு ஹதீஸ்ல வந்திருக்கு. ஆகையால நம்ம சுன்னத்துகளை பற்றி முதாக்கரா செய்யணும், சாதிகளுக்கு சொல்லணும். பாருங்க, பள்ளியாசலுக்கு போகும்போது வலது காலை வச்சு உள்ள போகணும், துவா சொல்லி உள்ள போகணும் என்று சொல்லி இதெல்லாம் பழக்கி கொடுத்து நம்ம கூட்டிட்டு போகணும். சுன்னத்தான முறைப்படி நுழைஞ்சு भाइयों दोस्तों बुजुर्गों, मस्जिद में दाखिल होकर अपने सामान को तरीके से रख दें। जो सामान हमारे खाने पीने का है उसे मस्जिद के बाहर के हिस्से में रखें या किचन में रखें, और फिर अपनी ज़रूरत से फारिग होकर सबसे पहले मस्जिद में दाखिल होकर नमाज पढ़ लें। जिस काम के लिए मस्जिदें बनाई गई हैं, इबादत के लिए मस्जिदें बनी हैं, बैठने से पहले नमाज अदा कर लो और अल्लाह पाक से दुआ मांग करके मशवरे के लिए बैठ जाओ। பிறகு நாம் நம்முடைய சாமான்களை ஒரு ஓரமா அழகாக அடுக்கி வச்சு ஒரு துணியை போட்டு மூடிட்டு, அதே மாதிரி நம்முடைய சாப்பிடக்கூடிய சாமானோ நம்முடைய பாத்திரங்கள் இருந்தா அதை கிச்சன்லயோ அல்லது பள்ளிவாசல் வெளிப்பள்ளியிலையோ ஒரு ஓரமா வச்சுட்டு போன உடனே செய்ய வேண்டிய முதல் வேலை நாம் தொழுது கொள்ள வேண்டும். உட்காருவதற்கு முன் தொழுது கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா பள்ளிவாசல் இபாதத்துக்காக உருவாக்கப்பட்ட இடம், அங்க இபாதத் தான் முதல்ல செய்யணும். அதனால முதல்ல போய் 2 ரக்காத் தொழுதுட்டு அதுக்கு பிறகு துவா செஞ்சுட்டு நம்ம சாத்திகள்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து மஷூரா செய்யணும். कोशिश करो मकामी साथियों को भी खबर कर दो ताकि वो भी आपके मशवरे में शरीक हो जाए। முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அந்த உள்ளூர் வாசிகளுக்கு சொல்லிடுங்க ஜமாத் வருதுன்னு சொல்லி, அவங்க என்ன செய்வாங்க, மஷூரால வந்து சேர்ந்து கொள்வாங்க. मकामी लोग शरीक हो तब भी ना हो तब भी मशवरा कर लेना। ஊர் மக்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மஷூரா செஞ்சிடணும். जिस मस्जिद में जमात है आप मशवरा कर रहे हो, 3 बातों को सामने रख के मशवरा करो। एक पहला मशवरा है, इस बस्ती से हमें नगद जमात निकालनी है। जिस तरह हम अल्लाह के रास्ते में निकल कर आए हैं, यहाँ के रहने वाले लोग भी अल्लाह के रास्ते में निकले। एक मशवरा इस बात का करो, एक मशवरा इसका करो कि हमें इस मस्जिद के अंदर मस्जिदवार जमात बनानी है। अगर जमात बनी है तो उसको मजबूत करना है, और अगर नहीं है तो नए सिरे से मस्जिद की जमात बनानी है जो मस्जिद को 24 घंटे आबाद रख सके और मस्जिद में सारे आमाल कर सके। इस तरह मस्जिद की जमात को तैयार करना है। और तीसरा, अपनी जमात को सामने रख के मशवरा करो कि हमारी जमात के जो मामूलात है सुबह से लेकर शाम तक, उनको सामने रख करके उनकी जिम्मेदारी तकसीम कर दो। इन 3 बातों को सामने रख के मशवरा करना है। மஷூரா செய்யும்போது 3 விஷயம் கவனத்தில் வைக்கணும்.
ஒண்ணு நாம எப்படி வந்திருக்கிறோமோ இதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த ஊர்ல இருந்து ஒரு ஜமாத் அல்லாஹ்வுடைய பாதையில நக்கதா இங்க இருந்து கிளம்பணும், அதுக்காக மஷ்வரா செய்யணும். ரெண்டாவது மஸ்ஜித் வால் ஜமாத் இங்க உறுதிப்படுத்தணும். ஜமாத்தே இல்ல மஸ்ஜித் வால் ஜமாத்தை உருவாக்கணும். மஸ்ஜித் வால் ஜமாத் இருந்தா அந்த ஜமாத்தை பலப்படுத்தி அந்த ஜமாத்தை நல்ல வேலை செய்ய வைக்கணும். மூணாவது நம்முடைய இந்த சாத்திகளுடைய நேரங்கள் வீணாக கூடாது. இந்த 24 மணி நேரத்துல எப்படி நம்ம கழிக்கணும், அதுக்கு யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கலாம் சொல்லி இந்த விஷயங்களை இந்த 3 விஷயத்தை வச்சு மஷ்வரா செய்யணும். मशवरा करने के बाद जमात 3 काम कर ले। एक जमात खुसूसी मुलाकातों में चली जाए चाहे कोई ना मिले, एक जमात खिदमत के लिए चली जाए चाहे भूख ना हो, बाकी जितने साथी हैं वो सब तालीम में लग जाएं चाहे थके हुए क्यों ना हो। दावत का अमल, तालीम का अमल और खिदमत का अमल शुरू कर दोगे तो इसके जरिए से काम का माहौल बन जाएगा। ஒரு 3 விஷயம் இருக்கு, உடனே செய்யணும். ஜமாத் போன உடனே செய்யணும். முதல் விஷயம் தெரியுமா? முதல் விஷயம் மஷ்வரா முடிஞ்ச உடனேயே ஒரு ஜமாத் குசூசி முலாகாத்து வெளியே அனுப்பிடணும் தாவத்துக்காக. யார் கிடைச்சாலும் சரி, கிடைக்காம சொல்லுவாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, இதெல்லாம் இல்லை. ஜமாத் வெளியே போயிடணும், குசூசி முலாகாத் தாவத்தாக போயிடணும். ரெண்டாவது பசி இருக்கோ இல்லையோ ஹிதமத்துக்காக ஒரு ஜமாத் போய் அந்த ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சிடணும். மூணாவது ஜமாத் எவ்வளவு களைத்து போயிருந்தாலும் சரி அந்த களைப்போட தாலீம் ஆரம்பிச்சிடணும். பாருங்க, ஒரே சமயத்துல தாவத்தும் ஆரம்பிச்சிருச்சு, தாலீமும் ஆரம்பிச்சிருச்சு, खिदमत ஆரம்பிச்சிருச்சு. இந்த 3 அமலும் ஒரே சமயத்துல நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவி நீங்க கண்கூடா பார்த்துருவீங்க. सुबह की तालीम जो जमात की होगी उसमें पहले कुरान पाक के सीखने सिखाने के हल्के लगेंगे। हर साथी इतने हल्के लगाओ जितने सही कुरान पढ़ना जानते हैं। एक आदमी है तो एक हल्का, 2 आदमी है तो 2 हल्के, 3 आदमी है तो 3 हल्के। इसलिए कि कुरान का पढ़ना पढ़ाना नहीं है बल्कि कुरान का सीखना सिखाना है, ताकि हम सही कुरान पढ़ना सीख लें और जिससे हमारी नमाज सही हो जाए। इतना कुरान पढ़ना फर्ज है, सही सीखना फर्ज है जितना नमाज में पढ़ा जाता है। इसके लिए हमें हल्कों में सीखने सिखाने का एहतमाम करना है। दूसरा काम, सुबह के वक्त में मुंतखब अहादीस से किताब पढ़नी है रोजाना। सुबह की तालीम में मुंतखब अहादीस से तालीम होगी। और तीसरा है 6 सिफात का मुज़ाकरा सुबह की तालीम में रोजाना करना है। காலை தாலீம்ல 3 விஷயங்களை நம்ம கவனமா செய்யணும். ஒண்ணு நம்முடைய குர்ஆனுடைய ஹல்காக்கள். இந்த குர்ஆனுடைய ஹல்காக்களை பிரிக்கும் போது விஷயத்தை கவனத்தில் வைக்கணும். யார் குர்ஆன் நல்லா ஓத தெரிஞ்சவங்களோ அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுக்கணும், சும்மா பிரிச்சு விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி பிரிச்சு விட்டா கூட அங்க உட்கார்ந்து செய்ய வேண்டிய அமல் இருக்கு. இது ஓதுறது கேட்கறது இல்ல, பண்ணானா இல்ல, சீக்னா சிக்கானா சொன்னா கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுப்பது. குர்ஆனை கத்துக்கணும், குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும், குர்ஆனை சரி செய்யணும். அந்த மாதிரி ஹல்காக்களை உருவாக்கணும். ரெண்டாவது காலை தாலீம்ல முன்தகப் அஹாதீஸ படிக்கணும். மூணாவது 6 தன்மைகளுடைய முஸாக்கரா செய்யணும். இந்த 3 அமல்கள் காலை தாலீம்ல செய்யணும். ज़ोहर की नमाज में सारे बस्ती वाले साथी आएंगे, दीनदार लोग, उनके बीच में ऐलान और तारुफी बात के जरिए से उन लोगों की तश्कील करनी है। जब तक हमारी जमात आपकी मस्जिद में रहेगी, जब तक पूरा वक्त फारिग करने के लिए कौन कौन तैयार है, इसकी तश्कील तारुफी बात करके करनी है। லுஹர் தொழுகைக்கு பிறகு உள்ளூர் மக்கள் வருவாங்க. அந்த உள்ளூர் மக்களை ஏலான் செய்து உட்கார வைத்து அவங்கள்ட்ட தாருஃபி விஷயங்களை பேசி தஷ்கீல் செய்யணும். நம்முடைய ஜமாத் இன்ஷா அல்லாஹ் இத்தனை நாள் நம்ம பள்ளியாசல்ல இருக்கோம், ஜமாத் இருக்கிற வரைக்கும் முழுமையா நம்ம கூட யார் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களை ஆர்வம் மூட்டி தஷ்கீல் செஞ்சு அவங்களோட பேர் வாங்கணும். पूरे वक्त के लिए जो तैयार हो जाए उन्हें करीब कर लो। जिनके पास पूरा वक्त नहीं है उनकी सहूलत से वो जितना वक्त दे दें वो उनसे ले लो। जो बिल्कुल भी वक्त नहीं दे सके उनको गश्त में, जो उमूमी गश्त होगा वो वक्त मालूम करके उनको गश्त में आने की दावत दे दो और उनकी नीयत करा दो। इस तरह 100% मजमे की तश्कील हो जाएगी। அப்போ யார் முழு நேரம் கொடுத்தாங்களோ அவங்கள பக்கத்துல விட சொல்லுங்க. யார் நேரம் கம்மியா கொடுத்தாங்களோ அவங்கள நேரத்தை முடிவு செஞ்சு இன்ஷா அல்லாஹ் நேரத்தில் வர சொல்லுங்க. இல்லை யாரும் நேரமே கொடுக்கலன்னா அவங்க சொல்லி குறைஞ்சபட்சம் கெஸ்ட் இருக்கு, கெஸ்ட்ல கலந்துங்கன்னு சொல்லி கெஸ்ட்ல நேரத்தை சொல்லி அங்க உட்கார்ந்து இருக்கிற முழு மஜ்மாவுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து அனுப்பி வைங்க. इस तरह से भाई दोस्तों को जोहर की नमाज के बाद जो तालीम होगी वो फजाइल आमाल से होगी। रोजाना जोहर की नमाज के बाद तालीम फजाइल आमाल और सदकात से होगी। दोनों किताबें हमारी तालीम की किताबें हैं। फजर सुबह मुंतखब से और शाम को फजाइल आमाल से इन किताबों से तालीम का एहतमाम करना है। லுஹருக்கு பிறகு நம்ம செய்யக்கூடிய தாலீம் இருக்கு. இந்த தாலீம் அமல்களின் சிறப்புகள் படிக்கணும். லுஹருக்கு பிறகு உள்ள தாலீம்ல அமல்களின் சிறப்புகள் படிக்கணும், சதகாவின் சிறப்புகள் படிக்கணும். இந்த அமல்களின் சிறப்பு, சதகாவின் சிறப்பு இப்படி தாலீமுடைய கிதாபு, இந்த கிதாபை பேரெல்லாம் நம்ம படிக்கணும். और असर की नमाज से पहले
इतनी देर पहले साथियों को छोड़ दो जिसमें इनफरादी तौर पर कुछ सीखने सिखाने का मौका मिल जाए। सुबह कुरान का सीखना सिखाना किया था, शाम में नमाज में कुरान के अलावा जो चीजें पढ़ी जाती हैं पहले उनका सीखना सिखाना करो, ताकि हर निकलने वाले की नमाज मुकम्मल हो जाए असर से पहले। அசர் தொழுகைக்கு முன்னாடி நம்ம சாதிகளை ஒன்றா சேர்த்து அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கினா சிக்கானா கற்றுக்கொள்கிற ஹல்கா உருவாக்கணும். காலையில் உருவாக்கின ஹல்கா இருக்கு, அது குரானுடைய ஹல்கா மட்டும்தான். இந்த அசருக்கு முன்ன செய்யக்கூடிய ஹல்கா இருக்கு, இந்த ஹல்கால தொழுகையில் ஓதக்கூடிய விஷயங்கள் சொன்னாங்கல்ல, அந்த விஷயங்கள் கற்றுக் கொடுக்கிறது, கலிமா கற்றுக்கிறது, தொழுகை கற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்கான அது ஒரு 1/2 மணி நேரம் ஏற்பாடு செய்யுங்க. असर की नमाज में उमूमी गश करना है, सारी जमात मिलकर उमूमी गश करेगी। असर में या मगरिब में जो भी वक्त हो तो उमूमी गश में पूरी जमात गश करेगी। अगर कोई उज़र ना हो तो 10 आदमी जमात में बाहर भेजो। एक जमात में 10 आदमी होंगे, रहबर मुतकल्लिम अमीर के साथ पूरे 7 आदमी और लगाएंगे, तब जाके 10 की जमात बनेगी। मस्जिद के अंदर इस्तकबाल भी होगा, मस्जिद में दरमियानी बात भी होगी और मस्जिद में दुआ मांगने वाले दुआ के लिए भी एहतमाम होगा। அதே அசர் தொழுகைக்கு பிறகு ஜமாத் கஷ்டு செய்யும் பொழுது ஜமாத்துகளை கொஞ்சம் பெரிய ஜமாத் அனுப்பணும். முடிஞ்ச அளவுக்கு 10 பேர் கொண்ட ஜமாத் அனுப்பி வைக்க முயற்சி செய்யணும். ரஹபர் முத்தகல்லிம் அமீரோட சேர்த்து இன்னும் 7 பேர் சேர்த்து, அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா 10 பேர் சேர்ந்து ஜமாத்தில் போகணும். ஜமாத்தில் போகும்போது பள்ளியை காலியாக்கிட கூடாது, பள்ளி வாசல்ல தாவத்துடைய பேச்சிருக்கணும். இஸ்திக்பால் வரவேற்புக்காக ஆளை நிற்க வைக்கணும். அதே மாதிரி திக்ர் துவாவுக்கு ஆள் முடிவு செஞ்சு துவா செய்ய சொல்லணும். गश्त से वापस आने के बाद नमाज के बाद सहाबा की कुर्बानियों के वाकयात सुनाकर हमें दावत देनी है और तश्कील करनी है। तश्कील कोशिश करो नगद करें, ताकि रोजाना नगद जमात निकालने का एहतमाम हो। மகரிப் சேர்த்து பேசும்போது சஹாபாக்களுடைய தியாகங்களை பத்தி நம்ம பேசி அவங்களை ஆர்வமூட்டி தஷ்கீல் செய்யணும். தஷ்கீல் நக்கதா செய்யணும். இந்த பேரும் அல்லாஹ்வுடைய பாதை கிளம்பணும். தஷ்கீல் செஞ்சா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுனா தினந்தோறும் ஒரு ஜமாத் அல்லாஹ்வுடைய பாதை கிளம்பிடும். ईशा की नमाज के बाद वक्त है और गश्त करने के बाद भी वक्त अगर बच गया उसमें भी हम मेहनत करेंगे। फजर के बाद का वक्त तफसीली वक्त है और ईशा के बाद भी वक्त होता है, मगरिब ईशा के बीच में भी वक्त मिलेगा। इस वक्त में जो भी मेहनत होगी वो मेहनत मस्जिद की आबादी के साथ होगी। मस्जिद में अमल भी होगा, मस्जिद के बाहर मेहनत भी होगी। मस्जिद को अमल से खाली नहीं छोड़ा जाएगा। दावत और तालीम और इस्तकबाल इसके साथ मेहनत की तरतीब कायम होगी। இஷாவுக்கு பிறகு நேரம் இருக்குது, அதே மாதிரி மகரிபுடைய பயான்லேருந்து இஷாவுடைய தொழுகை வரைக்கும் நேரம் இருக்குது, அதே மாதிரி ஃபஜ்ருக்கு பிறகுலேருந்து தாலீம் வரைக்கும் நேரம் இருக்குது. இந்த மாதிரி எவ்வளவு நேரங்கள் காலியா இருக்கோ இந்த நேரங்களையும் நம்ம காலியா விடாம அந்த நேரத்திலையும் மஸ்ஜித் ஆபாதி என்ற பெயர்ல நாம மக்களை பள்ளியாசல் உட்கார வச்சு இஸ்திக்பால் நிக்க வச்சு வெளியே அனுப்பி மக்களை கூட்டிட்டு வந்து மஸ்ஜித் ஆபாதி செய்யணும். इस मेहनत के अंदर जितने पुराने साथी हैं जो मस्जिद के माहौल में वक्त लगाकर काम कर रहे हैं या काम नहीं कर रहे, सबको मेहनत करके सबको वसूल करके लाओ। 8-8 घंटे आम से आम मुसलमान से मांगने हैं। 8-8 घंटे जो वक्त लगाए हुए साथी हैं उनसे भी तकाजा करो कि हम आपके पास जो फारिग वक्त है उसे मस्जिद में दें। और वो पुराने साथी जो तरतीब पर चल रहे हैं, एक अरसे से 3 दिन लगाते चले आ रहे हैं, ऐसे साथियों से 10 दिन का भी मुतालबा करो। महाना 10 दिन, सालाना 4 महीने, महाना 10 दिन, सालाना 4 महीने और रोजाना 8 घंटे, ये तरतीब बैठती है कुर्बानी के साथ। अगर इस तरतीब पर हम लोगों को ले आएंगे तो सारी दुनिया में दीनी इनकलाब पैदा हो जाएगा। இதே மாதிரி நாம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமையும் சந்திச்சு பள்ளி வாசலுக்கு நேரம் கேட்கணும். நேரம் கேட்கும் போது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பள்ளி கொடுங்க நம்ம கேட்கணும். எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், ஆனா கேட்கறது 8 மணி நேரம் நம்ம கேட்கணும். அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் பேருந்துலாம் 3 நாள் போறாங்களோ அந்த மாதிரி சாதிகள்கிட்ட நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். பாருங்க, மாசம் 10 நாள் கொடுங்க, அதே மாதிரி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கொடுங்க, அதே மாதிரி 10 நாள் 8 மணி நேரம், இந்த விஷயத்தை வருஷம் 4 மாசம் கொடுங்க. இந்த 3 விஷயத்தை நம்ம கேட்க ஆரம்பிச்சா இன்ஷா அல்லாஹ் என்ன ஆகும், குர்பானியுடைய ஒரு மிசாஜ் மக்கள்கிட்ட உண்டாகும். அதன் காரணமா உலகத்துல அல்லாஹ் ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை அல்லாஹ் உண்டாக்கிடுவோம். सारी जमात रात को तहज्जुद में उठने का एहतमाम करे। कोई साथी जमात में निकलकर ऐसा ना बचे जो दुआओं का और तहज्जुद का एहतमाम ना करता हो। अल्लाह के रास्ते में निकल करके भी अगर तहज्जुद नहीं हुई तो भाई दोस्तों जो इस निकलने का सही वसूलियाबी नहीं हो पाएगी। इसलिए चारों नफिल नमाजों का एहतमाम करें, इशराक का भी और चाश का भी, अव्वाबीन का भी और
जो है तहज्जुद का भी इनका एहतमाम करें, कोई इज्तिमाई तकाजा मुतासिर ना हो, इज्तिमाई तकाजे को मुतासिर किए बगैर इनफरादी अमल करने हैं। அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்பட்டு இரவுல எழுந்து அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கணும். தஹஜ்ஜுடைய பழக்கத்தை விட்டுறக்கூடாது. அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்பட்டு நம்ம தஹஜ்ஜுத் தொழவில்லை என்று சொன்னால் நம்ம வீட்டில இருந்து நம்மளால தொழ முடியாது. அதனால தஹஜ்ஜுடைய பேணுதல் செய்யணும். அதே மாதிரி இஷ்ரா, லுஹா, அவ்வாபி இந்த எல்லா தொழுகையும் நம்ம பேணுதலா தொழணும். இஸ்திமாய் விஷயங்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது. இன்ஃபிராதி விஷயத்தை விடவும் கூடாது. அந்த மாதிரி நம்ம நேரத்தை அமைச்சுக்கொள்ளணும். ऐलान भी फजर की नमाज में किया और फजर में नमाज में बात भी की मकामी लोगों को जोड़कर, उसके बाद उनकी तश्कील भी करनी है। अल्लाह के रास्ते में 5 महीने बैरून मुल्क, अल्लाह के रास्ते में 4 महीने अंदरून मुल्क, और इस तरह की तश्कील करके उनकी वसूलिया भी करने की फ़िक्र करें, उनका तफक्कुद करें। और फजर की नमाज के बाद जो तफसीली वक्त है उसमें मकामी साथियों को लेकर के जमकर मस्जिद के माहौल में मेहनत मस्जिद की आबादी के साथ करनी है। ஃபஜருக்கு பிறகு பேசக்கூடிய பேச்சில் சுருக்கமாக பேசி தஷ்கீல் செய்யும் போது 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு வெளிநாடுகளுக்கு நம்ம தஷ்கீல் செய்யணும். அதே மாதிரி நம்முடைய சாத்திகள் மஹல்லாவாசி வந்திருக்கிறாங்க, நிறைய நேரம் இருக்குது, அவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் அந்த ஃபஜருக்கு பிறகு மஹல்லாவில் அலைஞ்சு தெரிஞ்சு நல்ல உழைப்பு செய்யணும். इस तरह 24 घंटे के आमाल की तरतीब कायम करनी है और अपने आप को 24 घंटे इन आमाल में अपने आप को मशगूल रखना है। இது மாதிரி 24 மணி நேரத்துடைய அமல்களை நாம் மஷூரா செஞ்சு தர்த்தீப் செய்யணும். அந்த 24 மணி நேரமும் நாம் வேலையில் மூழ்கி இருக்க வேண்டும். इस पाबंदी के साथ वक्त लगाओ ताकि ये सिफात भी हमारे अंदर पैदा हो जाए, इनकी मेहनत भी हो जाए और वक्त भी हमारा सही तरीके से गुजरे। இந்த மாதிரி நேரத்தை நம்ம சரியான முறையில் கழிச்சா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நேரமும் சரியா கழியும், நம்முடைய காலமும் சரியான முறையில் போகும். அதெல்லாமே இந்த மாதிரி தன்மைகள் நம்முடைய உருவாகும். करेंगे इंशाअल्लाह। இன்ஷா அல்லாஹ். अल्लाह ताला अमल की तौफीक दे। ஆமீன். चलें।